Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi tahirin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Idza akhadha Allah mitsaqan nabiyyin sadaqallahu al-aliyyul alim. قال نبينا صلى الله عليه وسلم لو كان أخي موسى حيا ما وسعه إلا اتباع أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமைநாயக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அங்கே வீட்டிற்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வல் மாதம், இது ஒரு வசந்த காலமா அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த காலம் முழுவதும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும், எழுத்தாளர்கள் அவர்களின் எழுத்தாற்றல் மூலமாக, கட்டுரைகளின் மூலமாகவும், பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சாற்றல் மூலமாக பெருமானாரை புகழ்ந்து கொண்டும், கவிஞர்கள் பெருமானாரை புகழும் பாதத்தில் ஏராளமான கவிதைகள் மூலமாகவும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றக்கூடிய ஒரு புனித மாதமாக, பெருமானாரை வர்ணிக்கக்கூடிய, அவர்கள் வாழ்க்கை வரலாறை நினைவூட்டக்கூடிய, அவர்கள் சரித்திரத்தை மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு புனித மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். காரணம், அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தான் என்பதை நாம் அறிந்திருப்போம். ஆரம்ப காலத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நாமெல்லாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாகவே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவனுடைய நூறில் இருந்து நூரே முஹம்மதியா பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரை அவனுடைய நூறில் இருந்து அழகாக எடுத்து வைத்திருக்கின்றான். அவனுடைய நூறில் இருந்து பெருமானாரை அழகாக அல்லாஹ் தஆலா கொடுத்து, அவன் மாத்திரம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு வாசகம் வரும். சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், நாயகமே நீங்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பாக அவர்கள் மண்ணாகவும் தண்ணீராகவும் இருக்கும் சமயத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள், குந்து நூரன் பைன அஸ்ஸ வஜல் ஐ யக்லுக, நான் அல்லாஹ் தஆலா அவனுடைய கையிலே நூறாக ஆகிக் கொண்டிருந்தேன், அவனுக்கு மத்தியில் நூறாக ஒளித்துக் கொண்டிருந்தேன். ஐ யக்லுக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பாக, قبل أن يخلق آدم عليه الصلاة والسلام, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பாக بأربعة ألف عام, சுமார் 40,000 வருடம் அல்லாஹு தஆலா நூறாகவே, நூரை முஹம்மதியாவை வெறும் ஒளியாகவே நூறாகவே வைத்து அல்லாஹ் ரசித்திருந்தான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வாசகத்தை கூறுவார். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகம், வானம், பூமி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு படைப்பதற்கு முன்பாகவே, அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, ஏன் சுவனத்தில் அவர்கள் உருவாக்குவதற்கு முன்பாகவே மண்ணாகவும் தண்ணீராகவும் இருக்கும் சமயத்திலே
40,000 வருடத்திற்கு முன்பு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒளியில் இருந்து நூரே முஹம்மதியாவை வெளியாக்கி விட்டான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த நூரே முஹம்மதியாவை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகின் தண்டிலே வைக்கின்றான். சுவனத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவனத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் ஒரு கூட்டம் அவர்கள் முதுகை பார்த்து ருக்குவிலும் சுஜூதிலும் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே எதற்காக இந்த மனிதர்கள், எதற்கு இந்த மலக்குகள் என்னை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை பார்த்து தலை நிமிர கூட மாட்டுகிறார்கள், ருக்குவிலே இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில், உங்களுக்கு பிறகு உங்களுடைய முதுகன் தண்டிலே நூரே முஹம்மதியாவே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியமாக, அவர்களுக்கு கொடுக்கின்ற சங்கையாக இந்த மலக்குமார்கள் எல்லாம் உங்கள் முதுகன் தண்டிற்கு பின்னால் சுஜூது செய்து ருக்குவிலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று கூற ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார்கள், இறைவா அந்த நூரே முஹம்மதியாவை நானும் பார்க்க வேண்டும் என்று கேட்க அந்த நூரே முஹம்மதியாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்து நெற்றியில் வைப்பார்கள். இறைவன் நெற்றியில் வைப்பான். அப்பொழுது கூறுவார்கள், இறைவா முதுகன் தண்டில் இருந்த போதும் நான் பார்க்கவில்லை, நெற்றியில் இருந்த போதும் என்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறிய போது பெருமானாருடைய ஒளியை அந்த நூரே முஹம்மதியாவை இந்த கலிமா விரலில் வைப்பார்கள். பெருமானாருடைய ஒளி அந்த நூரே முஹம்மது எங்கெங்கெல்லாம் பயணித்ததோ, எப்பொழுதெல்லாம் எந்த சமயத்திலெல்லாம் எந்தெந்த இடத்தில் இருந்ததோ அத்துணை இடத்திற்கும் கண்ணியம் கிடைத்தது. பெருமானாருடைய ஒளி இந்த கலிமா விரலில், நாம் எல்லாம் சொல்லுவோம் மற்ற 4 விரல்கள் இல்ல, இந்த ஷஹாதத் விரலை மாத்திரம் பெயர் சொல்லி கலிமா விரல் என்று சொல்லி அழைப்போம். அதற்கு காரணமே பெருமானாருடைய ஒளி இந்த இடத்தில் இருந்தது, அந்த ஒற்றை கலிமா விரலில் இருந்ததற்காக வேண்டி மாத்திரம்தான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முத்தமிட்டார்கள். பிறகு அது முதுகன் தண்டிற்கு சென்று விட்டது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக படித்திருக்கிறோம். முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னது, இப்லீஸ் அதை புறக்கணித்ததும் அது ஆதமிற்கு கொடுத்த கண்ணியம் அல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த நூறிற்காக வேண்டி அத்துணை மலக்குமார்களையும் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான் என்றெல்லாம் நாம் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். பெருமானாருடைய ஒளி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அழகாக அனுப்பி வைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கெங்கெல்லாம் இந்த நூரே முஹம்மதியாவை நினைக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை சொல்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய பழத்தை சாப்பிட்டார்கள் என்று சொல்லி அந்த தவறின் காரணமாக உலகத்திற்கு அனுப்பி வைப்பான். உலகத்திலே சுமார் 300 ஆண்டுகளாக பார்க்கும் இடமெல்லாம் நின்று துவா செய்வார்கள், நான் தவறு செய்துவிட்டேன், நான் அநியாயம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்திடு என்று துவா செய்வார்கள். அல்லாஹு தஆலா 300 ஆண்டுகளாக ஆதமுடைய துவாவை மறுத்திருக்கின்றான். ஒரு நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவாவை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் துவாவை ஏற்றுக்கொள்வான். அந்த நிலையில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணம், அங்க ஆதம் நபி இப்படி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அர்ஷிலே உன்னுடைய பெயருக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருப்பெயர் இருக்கிறது, அந்த பெயரின் காரணமாக என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு என்று, அந்த பெயரின் காரணமாக என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு என்று துஆ செய்வார்கள். அந்த முஹம்மது என்று பெயர் சொல்லி கேட்ட துஆவின் காரணமாக தான் அல்லாஹு தஆலா அவர்கள் துஆவை அங்கீகரித்தான், அவர்கள் பாவத்தை மன்னித்து விட்டான். அந்த நிலையில் அல்லாஹ் ஆதமிடத்தில் கேட்பானாம், ஆதமே இந்த முஹம்மது என்ற பெயரை நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததில்லையே,
இந்த முஹம்மது என்ற பெயரை நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததில்லையே, நீ எப்படி சொன்னாய், எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ என்னை படைத்தாய், உன்னுடைய திரு கரத்தினால் படைத்தாய், என்னை படைத்து முதலாக எனக்கு ரூஹ் கொடுத்தாய், என்னோட ரூஹ் தலையில் இருந்து இறங்கியது, என் கண் பார்வைக்கு வந்தது, அப்பொழுது நான் முதலாக சுவனத்தின் வாயிலை பார்த்தேன், ஒரு சில வரலாறுகளிலே அரிசியுடைய வாயிலை பார்த்தேன் என்று கூட வருகிறது. அந்த நிலையில் அந்த வாசலிலே முதலாக எழுதி கொண்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னுடைய திருப்பெயருக்கு அருகாமையில் முஹம்மது ரசூலுல்லாஹ், உன்னுடைய பெயருக்கு அருகாமையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருப்பெயர் எழுதியிருந்தது. உன் பெயருக்கு பக்கத்துல யாரோ ஒரு மனிதர் பெயர் இருக்கிறது, நிச்சயம் அந்த மனிதர் சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார், நிச்சயம் அந்த பெயர் பொக்கிஷமானதாக இருக்கும், சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்ற காரணத்தை நான் உணர்ந்தேன், அந்த பெயரை ஊட்டி நான் துஆ செய்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவை அங்கீகரித்து அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆதமே, நான் மாத்திரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் உங்களை படைத்திருக்க மாட்டேன். இந்த வானத்தை, பூமியும், அரிசை, குருஷு, சொர்க்கம், நரகம், இந்த உலகத்தில் கடுகை கூட படைத்திருக்க மாட்டேன், கடுகளவு கூட எந்த ஒரு அற்பத்தையும் படைத்திருக்க மாட்டேன். இந்த உலகம் படைப்பதற்கும் நீங்கள் படைப்பதற்கும், இந்த மொத்த உலகம் உருவாவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு பெருமானுடைய பெயர் எங்கெங்கெல்லாம் உதிக்கின்றதோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் நினைவூட்டப்படுகிறார்களோ அந்த இடம் முழுக்க சிறப்பானதாக, அந்த மனிதர் சிறப்பானதாக மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பச்சிடம் பிள்ளைகள் சுமார் 40 நபர்களில் இருந்து அவருடைய பிள்ளைகளின் மூலமாக பெருமானார் நூரே முஹம்மதியாக அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த நூரே முஹம்மதியா யார் யாருடைய உடம்பில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்களாக, பாவத்தை விட்டு நீங்கியவர்களாக ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியின் மூலமாக கொண்டு வருகிறார். அந்த வரிசையிலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வருகிறது. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் ஈமானை ஏற்றாத சமயத்தில், ஈமானை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த உலகத்தை அழிப்பதற்கு கூட அல்லாஹ் தகுதியற்றவன், சக்தி பெற்றவனாக இருந்ததும் கூட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த 80 நபர்களை கப்பலிலே பயணிக்க வைத்தார். அவர்கள் கப்பலில் பயணிப்பதற்கு கூட பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 100 தான் காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வருகிறார்கள். ஏன் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், நான் ஆதமுடைய முதுகன் தண்டில் இருந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதுகன் தண்டிற்கு வந்தேன். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் பயணித்த போதும் அவர்களுடன் நான் இருந்தேன். அதற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் வீசப்பட்ட போதும், அவர்கள் நெருப்பு சுடாமல் இருந்த போதும் அவர்கள் முதுகன் தண்டிலே நூரே முஹம்மதியா நான் இருந்தேன் என்று பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் வீசப்பட்ட போது அவர்கள் முடியை கூட நெருப்பு சுட்டரிக்க மறுத்தது, அவர்களுக்கு நெருப்பு குளிர்ச்சி தந்ததாக, பூஞ்சோலையாக மாறியது என்றெல்லாம் நம் குர்ஆனின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்திருப்போம். காரணம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரே முஹம்மதியா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்ததுதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அழகாக எழுதி காட்டுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த நூரே முஹம்மதியாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பச்சிளம் பிள்ளைகள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரிந்து தருகிறார். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வெளியாக்கின்றார். அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான நபிமார்கள், எத்தனை நபிமார்கள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சங்கதியின் மூலமா அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். இங்கிட்டு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஏராளமான சங்கதிகள் இருந்திருந்தாலும், அவர்களுக்கு வந்தவர்கள் கோடான கோடி நல்ல மனிதர்களாக இருந்திருந்தாலும், ஒற்றை முற்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சங்கதியின் மூலமாக தருகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுவார்கள். நாயகம் கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க நினைத்த போது கத்தி தன் தன்மையை புரட்டிக் கொண்டதற்கு காரணம் நூரே முஹம்மதியா, நான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்தேன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானார் சொன்னதாக அழகாக எழுதுவார்கள்.
பெருமானார் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறார்களோ, பெருமானாருடைய நூரே முஹம்மதியா எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒவ்வொரு மனிதரையும் கடந்து கடந்து வந்த நிலையிலே அந்த மனிதர்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்தவராக, அந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட தன்மை உடையவராக, அந்த மனிதர்களுக்கெல்லாம் நடந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சங்கதியில் இருந்து ஏராளமான மனிதர்களை கொடுத்தான் அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களின் மூலமாக ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் பெருமானாருடைய பாட்டனார் அவர்களுடைய பாட்டனார் ஹாஷிம் அவர்களின் மூலமாக பெருமானாருடைய சங்கதிகளை உருவாக்கின்றார். ஹாஷிம் சாதாரணமான ஒரு கோத்திரம் கிடையாது. அந்த மனிதரின் மூலமாக ஹாஷிம் கோத்திரம் உருவாகின்றது. ஹாஷிம் சாதாரணமான மனிதர் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு மக்காவாசிகள், மக்காவிற்கு யார் யாரெல்லாம் தவாப் செய்ய வருகிறார்களோ, மக்காவிற்கு யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் வருகிறார்களோ, ஏன் சுமார் 300 நபர்களுக்கு 3000 நபர்களுக்கு தன்னுடைய கரத்தின் மூலமாக, தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உணவளித்து சங்கைப்படுத்தவர்கள் ஹாஷிம். அவர்களுடைய மகனாக அப்துல் முத்தலிஃபை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு பிறக்கச் செய்கின்றான். அப்துல் முத்தலிஃபை இந்த உலகத்திற்கு பிறக்கச் செய்கின்றான். அவர்கள் மூலியமாக தான் அப்துல்லா அவர்களுக்கு சுமார் 10 ஆண் பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகள், 5 திருமணம் செய்கிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காபாவை சுற்றி பாதுகாப்பாளராக இருக்கிறார்கள். அந்த நிலையிலே ஜம்சமுடைய கிணறு காணாமல் போகிறது. அந்த நிலையில் ஜம்சமுடைய கிணறு உதைந்து போகிறது. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். ஜம்சமுடைய கிணறு இணைந்து விட்டால் என் 10 ஆண் பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையை நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று காபாவின் திரை பிடித்து துஆ செய்கிறார்கள். ஜம்சமுடைய கிணறை கண்டுபிடிக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ஜம்சமுடைய கிணறை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்த பிறகு அவர்கள் செய்த நேர்ச்சையை போன்று குர்பானி கொடுப்பதற்கு 10 பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய பெயரை எழுதி போடுகிறார்கள். முதலாவது முறை எழுதி போடுகிறார்கள் அப்துல்லா என்று பெயர், 2வது முறை அப்துல்லா, 3வது முறை அப்துல்லா. பெருமானாருடைய நூரே முஹம்மதியா சுமக்கின்ற அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. அப்துல்லாவுடைய பெயர் வந்தவுடன் தன் சகோதரர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அப்துல்லாவை வெட்ட வேண்டாம், அப்துல்லாவை குர்பானி கொடுக்க வேண்டாம், செல்ல பிள்ளை, பாசமாக வளர்த்த பிள்ளை, அவனை குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அங்கிருந்து மக்கள் தலைவர்கள் எல்லாம் அப்துல்லாவுக்கு பகரமாக ஒரு உயிரை குர்பானி கொடுக்க வேண்டும், நாம் ஒட்டகத்தை எழுதி போடுவோம், ஒட்டகத்தை போடுவோம் என்று சொல்கிறார்கள். 10 ஒட்டகத்திற்கு பகரமாக அப்துல்லாவின் பெயர் வந்தது. மீண்டும் 20 ஒட்டகத்திற்கு பகரமாக அப்துல்லாவின் பெயர் வந்தது. 30 ஒட்டகம், 40 ஒட்டகம், சுமார் 100 ஒட்டகத்திற்கு பகரமாகவும் அப்துல்லாவின் பெயர் மாற்றப்பட்டது. 100 ஒட்டகத்திற்கு பகரமாக அப்துல்லாவிற்கு பகரமாக சுமார் 100 ஒட்டகம் குர்பானி கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது நாயகம் ஒரு வரிசையில் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், நான் இரண்டு குர்பானை கொடுக்கக்கூடிய மனிதர்களுடைய சங்கதியில் வந்தேன். ஒன்று ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2வது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களுடைய சங்கதியில் வந்தேன் என்று பெருமானார் சொல்லுவார்கள். பெருமானார் அப்துல்லாவிற்கும் ஆமினாவிற்கும் திருமணம் நடந்தது. அன்னை ஆமினா அம்மா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த நூரே முஹம்மதியா அப்துல்லாவுடைய உடம்பிலும் அந்த முதுகன் தண்ணில் இருக்கும் போதெல்லாம் அப்துல்லா மிக அழகானவர்களாக, ஹாஷிம் கோத்திரத்திலே மிகவும் பிரகாசமானவர்களாக, ஏன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது கூட அப்துல்லாவை பார்த்து சுமார் 200 பெண்கள் போட்டியிட்டார்கள் திருமணம் செய்வதற்கு என்று எழுதுவார்கள். அப்துல்லா திருமணம் நடந்ததற்கு பிறகு எப்பொழுது பெருமானாருடைய நூரே முஹம்மதியா ஆமினா அம்மாவிற்கு சென்றதோ அப்பொழுது அப்துல்லாவின் அழகு குறைய ஆரம்பித்தது. பெருமானார் நூரே முஹம்மதியா அப்துல்லாவுடைய உடலில் இருந்தவரை அப்துல்லா அழகாக இருந்தார்கள். அங்குள்ள பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஆமினா அம்மாவிற்கு சென்ற பிறகு ஆமினா அம்மா பிரகாசமானார்கள். ஆமினா அம்மா அழகூட்டவர்களாக ஆனார்கள். அந்த நிலையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு தோன்றுவதற்கு சுமார் 55 நாட்களுக்கு முன்பாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு பெருமானார் உதிக்க போகிறார் என்பதற்காக ஒரு வெற்றியை தருகின்றான். மக்கத்து காஃபிர்களுக்கு வெற்றியை தருகின்றான். மக்காவை அழிக்க நினைக்கின்ற, மக்காவை காபாவை இடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அப்ரஹாம் என்ற ஒரு தலைவர் யானை படைகளோடு மக்காவை அழிக்க வருகின்றான். அங்கிருந்து மக்கத்து குஃபார்கள் எல்லாம்
அங்கிருந்து மக்கத்து குஃபார்கள் எல்லாம் அப்துல் முத்தலிஃபிடம் போய் சொல்கிறார்கள், மக்காவை காபாவை இடிக்க போகிறானா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்துல் முத்தலிப் சொல்லுவாராம், என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை, என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை, நான் அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒட்டகத்திற்கு உடமையாளன் நான், அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் எஜமானர் நான் என்னுடைய ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். காபாவிற்கு உடமையாளன், காபாவிற்கு சொந்தக்காரன், காபாவிற்கு அரசன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் அவனுடைய வீட்டை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அப்துல் முத்தலிப் காபாவை அழிக்க வந்தான். அப்ரஹாம் என்ற அரசன் யானை படைகளுடன் வந்தான். அல்லாஹு தஆலா ஒரு சின்ன பறவை அபாபில் என்ற பறவை வைத்து சிறு சிறு கருங்கற்களை வைத்து அந்த யானை படைகளை அழித்து விட்டான். யானை படைகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது என்று வரலாற்றில் பார்ப்போம். இங்கு நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கும் ஒரு கிதாபி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவன் தான் அப்ரஹாம் என்ற அரசன். இந்த கிதாபியை அல்லாஹு தஆலா தோற்கடித்து, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன தெரியுமா, பொதுவாகவே கிதாபியத் என்றால் ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடியவன் என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து காஃபிர்களுக்கு சிலை வணக்கிகளுக்கே அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். ஆனால் அங்கு நடந்தது, காபாவை இடிக்க வந்தது ஒரு கிதாபி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு கிதாபி அப்ரஹாம் என்ற அரசன் அழிக்க வந்த போது அல்லாஹு தஆலா கிதாபியை அழித்து ஒரு காஃபிர்களுக்கு அவன் நீதிக்கு மாற்றமாக ஒரு செயலை நடத்தி காட்டினான். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகத்திலே அவர்கள் கால் மதத்தை படைக்க போகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கும் சமயத்தில் காபா வெற்றியிலே இருக்க வேண்டும், காபா சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் காஃபிராக இருந்தாலும் பெருமானார் ரசூலுல்லாஹ் பிறக்க இருக்கின்ற போது இந்த முழு அகிலமும் ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த செயலை ஏற்படுத்தினான். அந்த வரிசையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பயணித்தார்களோ, எப்படியெல்லாம் இறைவன் இந்த உலகத்திற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தான் என்ற வரலாற்று செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்த நிலையிலே நாம் பெருமானார் எப்படி பிறந்தார்கள், பெருமானார் பிறக்கும் சமயத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது, தன் வாழ்க்கை முழுவதும் பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வருகின்ற காலங்களிலே வருகின்ற நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பெருமானாரை விரல் பிடித்து பெருமானாரை கரம் பிடித்து சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துள்வானாக. இன்று நாம் இங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலும் அவர்களுடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமோ, அதே போன்று நாளை மறுமையில் சுவனத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து அவருடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த உலகத்திலே நாம் மரணிக்குவதற்கு முன்பாக திரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம் வாயிலே மொழியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.